பழைய உடன்படிக்கையில் எவைகள் மாற்றப்பட்டது? பிரியமானவர்களே, விம்குநக கிறிஸ்டின் சபை ஊழியக்காரனாகிய வில்லகுமார் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய 2 பாடங்களில் ஆண்டவராகிய இயேசு நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி விட்டார் என்பதையும், பழைய உடன்படிக்கையும் நியாய பிரமாணமும் ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் பழைய உடன்படிக்கையில் எவைகள் மாற்றப்பட்டு புது உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்வோம். புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். எபிரேயர் 8:7-8 வசனங்களில், முதலாம் உடன்படிக்கை பிழையுள்ளதாக இருந்தது, அதனால் யாரும் அது நிலைத்திருக்கவில்லை மற்றும் யாரும் நீதிமான்களாக தேவனுக்கு ஏற்புடையவர்களாக ஆக முடியவில்லை. எனவேதான் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதாயிற்று. தேவன் சிறுவ ஜனங்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்றும், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்றும் சொன்னார். எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்றவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:18 மற்றும் 19 படி, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்த நிமித்தம் மாற்றப்பட்டது என்றும், முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்த நிமித்தம் மாற்றப்பட்டது என்றும், நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை வருவிக்கிற புது உடன்படிக்கையோ பூரணப்படுத்துகிறது, அந்த நம்பிக்கையினாலே தேவன் சேருகிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:20 படி, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே புது உடன்படிக்கை ஏற்படுத்தினபடினாலே பழைய உடன்படிக்கை ஒருவழிந்து போயிற்று என்று அறிகிறோம். எனவே பழைய உடன்படிக்கை உபதேசங்களை புது உடன்படிக்கையோடு சேர்க்கக்கூடாது. 2. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. பழைய உடன்படிக்கையில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுடைய குடும்பத்தார் மாத்திரமே ஆராதனை கடத்த காரியங்களில் பங்கு பெற முடியும். அதை செய்ய துணிகிற அந்நியன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது பிரமாணம். எபிரேயர் 7:11 மற்றும் 12 வசனங்களில், இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல் உண்டாகாது. எனவே ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படியே ஆண்டவராகிய இயேசு ஆசாரியராய் எழும்பியிருக்கிறார். எனவே ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். எபிரேயர் 6:20 படி, யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஆண்டவராய் இயேசு மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக பரலோகத்தானே பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் 7:16 மற்றும் 17 படி, அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பழைய உடன்படிக்கையின் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு புதிய ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயர் 7:24 மற்றும் 25 ஆண்டவரை இயேசுவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். எனவேதான் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளி 5:9 மற்றும் 10 வசனங்களில் ஆண்டவரை இயேசுவை குறித்து, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்றும் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்நியர் என்றும் புற ஜாதியார் என்றும் சொல்லப்பட்ட நாமும் பிரதான ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆசாரியம் ஊழியம் செய்யத்தக்கவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். 3. பழைய உடன்படிக்கையின் பலி மாற்றப்பட்டது. பழைய உடன்படிக்கையில் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் இன்னும் அநேக காரியங்களுக்காக காளை, வெள்ளாட்டுக்கடா ஆகிய இவைகள் பாவ நிவாரண பலிகளாக தகன பலிகளாகவும் செலுத்தப்பட வேண்டும் என்பது பிரமாணம். எபிரேயர் 9 முதல் 12 வசனங்களில் இப்படி செலுத்தப்பட்டு வந்த காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிற மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவர்களாக இருந்தது. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளாகும். எபிரேயர் 10:4 முதல் 12 வசனத்தில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் பாவங்கள் நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் ஆண்டவராய் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எனவே இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவானவர் கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எனவே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவரை இயேசு அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்பதனால் பழைய உடன்படிக்கையின் செலுத்தப்பட்டு வந்த பாவ நிவாரண பலிகளும் காணிக்கைகளும் மாற்றப்பட்டு கிறிஸ்துவே பாவ நிவாரண பலியானார். 4. ஆராதனை முறைமே மாற்றப்பட்டது. எபிரேயர் 8:5 மோசே தேவனுடைய கட்டளையின்படி கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளை இட்டிருந்தார். ஏனென்றால் அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. எபிரேயர் 9:1 முதல் 12 வசனங்களில் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உண்டாயிருந்தது. எப்படினில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்ந்த கோலும் உடன்படிக்கையின் பலகைகளும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமையில் நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசிரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவருடைய இரத்தத்தினால் அல்ல,
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்தப்படி மெய்யான பரிசுத்த தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த தலத்திலே கிறிஸ்துவான பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். மேலும் பழைய உடன்படிக்கையின் ஆராதனை முறைமைகளும் பலிகளும் காணிக்கைகளும் தசமபாகங்களும் எருசலேம் தேவாலயத்திலே மாத்திரம் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் கிபி 70 எருசலேம் தேவாலயமே தீக்கு இரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பின்பு பழைய ஏற்பட்ட ஆராதனை முறைமையும் ஒழிக்கப்பட்டு புதிய ஏற்பட்ட ஆராதனை முறைமையே பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மாற்றப்பட்டது என்று காண்கிறோம். 5. பழைய உடன்படிக்கை ஜனம் மாற்றப்பட்டது. தேவன் ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவருடனே மாத்திரம் தம்முடைய உடன்படிக்கை பண்ணியிருந்தார். யாத்திராகம் 19:5 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்றும், உபாகமம் 14:2 நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் என்றும் சொல்லியிருந்தார். மேலும் ரோமர் 9:4 அவர் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவருடையவைகளே, பிதாக்கள் அவருடையவைகளே என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கை மாற்றப்பட்டதினாலே எபிரேயர் 2:12 12 முதல் 19 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாயிருந்த புறஜாதியராக நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமானோம். எப்படியெனில் ஆண்டவரை இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி இஸ்ரவேலரையும் புறஜாதியராகிய நம்மையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய பழைய உடன்படிக்கையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களை நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆகையால் நாம் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இஸ்ரவேலரும் புறஜாதியராகிய நாமும் புது உடன்படிக்கையில் தேவனுடைய ஒரே ஜனமாயிருக்கிறோம். எனவே இஸ்ரவேலர் மாத்திரமே தேவனுடைய ஜனமாயிருந்த பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்பட்டு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற யாவரும் புது உடன்படிக்கையில் தேவனுடைய சொந்த ஜனமாயிருக்கிறோம். 6. பழைய உடன்படிக்கையின் பிரமாணம் மாற்றப்பட்டது, அதாவது கட்டளைகள் மாற்றப்பட்டது. ஆண்டவரை இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் நியாய பிரமாணத்தின் கீழ் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக வாழ்ந்தார். எனவே சுவிசேஷ புத்தகங்களில் அவருடைய உபதேசங்களை வாசிக்கும் போது எவைகள் அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்டது, எவைகள் யூதருக்கு சொல்லப்பட்டது, எவைகள் தனி மனிதருக்கு சொல்லப்பட்டது, எவைகள் ஆசிரியர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பரிசேயர் சதுசேயர்களுக்கும் சொல்லப்பட்டது, எவைகள் எக்காலத்துக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய உபதேசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக மத்தேயு 23:23 தசமபாகம் செலுத்துவதை குறித்து ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இது யூதருக்கு சொல்லப்பட்ட உபதேசமாகும். ஏனென்றால் தசமபாகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாம்சத்தின்படியான ஆசாரியர்களும் லேவி கோத்திரத்தாரும் இல்லாத பட்சத்தில் அதை கொடுக்க வேண்டிய இடமாகிய எருசலேம் தேவாலயமும் அழிக்கப்பட்ட நிலையில் தசமபாகத்தை சேர்த்து வைக்க வேண்டிய பண்டகசாலையும் இல்லாத பட்சத்தில் இப்பொழுது ஒருவன் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று உபதேசிப்பது வஞ்சகமான உபதேசமும் பொருளாசையுள்ள ஏமாற்று ஊழியக்காரர் வேலையுமாயிருக்கிறது.
உபாகமம் 4:13 இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கொள்ள வேண்டுமென்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை 2 கற்பனைகளை எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் பழைய உடன்படிக்கையில் தேவன் எழுதி கொடுத்த 10 கட்டளைகளே பிரதானமாகும். ஆனால் கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை ஆண்டவரை இயேசு குலைத்து நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, அதாவது பழைய 10 கட்டளைகளை ஆண்டவரை இயேசு குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார் என்றும் எபேசியர் 2:15 சட்டதிட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவரை இயேசு தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் என்றும் கொலோசியர் 2:16 போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் 10 கட்டளைகளோ ஓய்வு நாள் பிரமாணமோ பண்டிகைகளை பற்றிய கட்டளைகளோ நம்மை கட்டுப்படுத்தாது, அல்லது நாம் அதனால் நியாயந்திருக்கப்பட மாட்டோம் என்று அறிகிறோம். 7. நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிய கற்பனை. மார்க் 12:29 வேதபாரகன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்து கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டபொழுது ஆண்டவரை இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்புருவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்று ஆண்டவரை இயேசு சொல்லியிருக்கிறார். இவைகள் பழைய உடன்படிக்கையில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு மறுபடியும் சொல்லுகிறபடியால் இவைகளே நமக்கு பிரதான கற்பனை ஆகும். அதனால்தான் மத்தேயு 20:40 இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது இந்த 2 கற்பனைகளை முன்வைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, இந்த 2 கற்பனைகளை முன்வைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் உள்ள உறவு, இவைகளை பற்றி பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 பிரமாணங்களை ஒருவன் கை கொண்டால் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டது சமமாகும் என்பதால் 10 கட்டளை மாற்றப்பட்டது என்று அறிகிறோம். எனவேதான் கலாத்தியர் 5:4 மற்றும் 14 நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களை விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்றும் ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8. கிறிஸ்துவின் பிரமாணம். அப்படியானால் புதிய உடன்படிக்கையில் பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை என்று அர்த்தமல்ல. மத்தேயு 28:18-20 ஆண்டவரை இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறபடியால் ஆண்டவரை இயேசு எவைகளை சொல்லியிருந்தாரோ எவைகளை கட்டளையிட்டாரோ அவைகளே நமக்கு பிரமாணங்களாகும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு யோவான் 12:48-50 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும் என்றும் யோவான் 14:15 மற்றும் 21 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்றும் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்றும் யோவான் 8:31-32 நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும் யோவான் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்றும் யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றும்
மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றும் சொல்கிறார். இதையே அப்போஸ்தலனாகிய யோவானும் 1 யோவான் 2:3-5 ஆண்டவரை இயேசுவுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவர்களானால் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் அல்ல, ஆண்டவராகிய இயேசுவுடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய உபதேசங்களே நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். 9. அப்போஸ்தலர் கட்டளைகள். மேலும் ஆண்டவராகிய இயேசு தமது அப்போஸ்தலரிடம் யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்கள் நினைப்பூட்டுவார் என்றும் யோவான் 16:13 சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றும் சொல்லியிருந்தார். அதனால்தான் அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 3:2 பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்றும் 1 பேதுரு 1:12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4:1-2 நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டுமென்று கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே என்றும் 1 கொரிந்தியர் 11:2 நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் என்றும் சொல்கிறபடியால் புது உடன்படிக்கையில் அப்போஸ்தலர் நமக்கு கொடுத்த கட்டளைகளும் நமக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புது உடன்படிக்கையில் நமக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு போதிப்பார் என்று சொல்லுகிற வேதத்தை முழுவதுமாக படிக்காத பொல்லாதவர்களின் பேச்சை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள். 10. இவருக்கு செவி கொடுங்கள். மார்க்கு 9:2-8 ஆண்டவராகிய இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்ல என்னதென்று அறியாமல் சொன்னான். அப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அதாவது மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் சீனாய் மலை மேலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு ஜனங்களை வழிநடத்தினவன். எலியா தீர்க்கதரிசிகளில் வானத்திலிருந்து அக்கினி இறக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் பெரியவன், மேலும் உயிரோடு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டவன். இந்த 2 பேரும் ஆண்டவராய் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள். ஆண்டவராய் இயேசு தம்முடைய நெருங்கிய சீஷர்கள் முன்பாக மறுரூபமான போது வானத்திலிருந்து தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இப்படி சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு மட்டுமே காணப்பட்டபடியால் இதுவரைக்கும் நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுத்து வந்தீர்கள். இனிமேல் அவர்களுக்கு அல்ல, என்னுடைய நேசகுமாரனுக்கே செவி கொடுங்கள். என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார். ஏனென்றால் தேவன்
மோசே நோக்கி உபாகம் 18:18-20 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகள் செவிகூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லியிருந்தார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசுவும் யோவான் 12:48 வசனங்களில் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும் என்றும் நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என கட்டளையிட்டார். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். எனவே புது உடன்படிக்கையில் மோசே நியாயப்பிரமாணமோ தீர்க்கதரிசி வார்த்தைகளோ அல்ல, ஆண்டவரை இயேசுவின் வார்த்தைகளே நமக்கு கட்டளையாகவும் பிரமாணமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். 11 அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு. அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு. ஒருவன் தேவனுடைய பிள்ளையாயிருக்க அல்லது தேவனோட ஒப்புரவாக இருக்க பழைய உடன்படிக்கையையும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணம் அடிமைத்தனத்துக்குள்ளான பிரமாணம் என்றும் நாமோ கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீன பிரமாணத்தில் தேவனுடைய புத்திரராயும் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். இதை விளக்க கலாத்தியர் 1:4 வசனங்களை மேற்கோள் காட்டி ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் அடிமையான ஆகாரத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ள சாரத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தான். ஆகாரம் சாராலும் பழைய மற்றும் புதிய உடன்படிக்கையாகும். ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு, அதாவது பழைய உடன்படிக்கை சரியாக ஆகார் பழைய உடன்படிக்கை சரியாக தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. சாராளோ, அதாவது மேலான எருசலேமோ, அதாவது புதிய உடன்படிக்கையோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். புது உடன்படிக்கைக்குரிய நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் புது உடன்படிக்கைக்குரிய கிருபைக்கும் விசுவாசத்துக்கு உட்பட்டவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்கிறார். கலாத்தியர் 4:30-30 வசனங்களில் அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய மகனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் அடிமையானவர்கள் என்றும் அவர்கள் சுயாதீன பிரமாணமாகிய புதிய உடன்படிக்கை உரியவர்களோடு சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஆகவே அவரை புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது நாம் அடிமையான நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் சுயாதீனமான கிருபை மற்றும் விசுவாச பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். எனவே அடிமை பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஒன்றாக இணைந்து இருக்க முடியாது என்றும் நாம் அடிமை பிரமாணத்திலிருந்து மாற்றப்பட்டு சுயாதீன பிரமாணமாகிய புதிய பிரமாணத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த பிரமாணம் மாற்றப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த பாடத்தை கேட்டது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தேகம் இருக்குமானால் தெரியப்படுத்துங்கள். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவருடன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.